Hello students, welcome to Number World. லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் அண்ட் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன. ப்ரைம் நம்பர்ஸ்னால் அந்த நம்பர் கிரேட்டர் தென் 1 இருக்கணும், இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அந்த நம்பரை அதால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2 வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 1. ஓகேக்கா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா. இப்போது 2 வந்து வேறு ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். டிவைட் பண்ண இப்போது 4ஆல் 2 டிவைட் பண்ண முடியுமா பாருங்கள், முடியாது. ஏன்னா 4 டேபிள்ஸ் 2 வராது. இப்போ 3ஆல் 2 டிவைட் பண்ண முடியுமா பாருங்கள், முடியாது. அப்போ 2 வந்து 2 டேபிள்ஸில் ஒரு சிம்பிளாக வேர்டில் சொல்லணும்னா இது வந்து அதோட டேபிளில் மட்டும்தான் வருமே தவிர மற்ற எந்த டேபிள்ஸ்லேயும் வராது. அப்படி தான் சிம்பிளாக சொல்லலாம். அது கிரேட்டர் தென் 1 இருக்கணும், அது அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வருமே தவிர மற்ற எந்த டேபிள்ஸ்லையும் வராது. அதுதான் ப்ரைம் நம்பர். ப்ரைம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பிராண்டை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அது வந்து அதோட டேபிளில் மட்டும்தான் வருமே தவிர மற்ற எந்த டேபிள்ஸ்லேயும் வராது. அப்போ அந்த மாதிரி நம்பர்ஸில் சொல்லுவாங்க கிரேட்டர் தென் 1 இருக்கும். இந்த கண்டிஷன் தான் வச்சுக்கோங்க. அப்போ 1 வந்து ப்ரைம்லேயும் வராது, காம்போசிட்லேயும் வராது. ஓகேங்களா? அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் யாராவது வருவா, கிரேட்டர் தென் 1 இருக்க அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வர ஆள் யாராருன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது, 2 டேபிள்ஸ் தவிர. அடுத்தது 3யும் பார்த்திங்கன்னா அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. 4 வருமானு பார்த்திங்கன்னா 4 வந்து 2 டேபிள்ஸ்லையும் வரும், 4 டேபிள்ஸ்லையும் வரும். அப்போ அது 2 டேபிள்ஸ் வந்துச்சு, அதனால் அது ப்ரைம் கிடையாது, அது காம்போசிட். ஓகேங்களா? ப்ரைம் நம்பரில் வராத நம்பர்ஸில் காம்போசிட்டில் வருவாங்க. ஓகே, இப்போ 4 வந்துச்சு. ஓகே, இப்போ 5 வருமா பார்த்திங்கன்னா 5 அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். அப்போ 5ன்றது ப்ரைம் நம்பர். 6 வருமா, 6 வந்து 3 டேபிள்ஸ்லையும் வரும், 6 டேபிள்ஸ்லையும் வரும். 6 காம்போசிட். ஓகே, 7 வருமா, 7 வந்து அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். அப்போ அது ப்ரைம் நம்பர். 8 வருமா, 8 வந்து 4 டேபிள்ஸ்லையும் வரும், 8 டேபிள்ஸ்லையும் வரும். அப்போ அது காம்போசிட் நம்பர். 9 வருமா, 9 3 டேபிள்ஸ்லையும் வரும், 9 டேபிள்ஸ்லையும் வரும். அப்போ 9 வந்து காம்போசிட் நம்பர். 10 வருமா, 10ம் பார்த்திங்கன்னா ப்ரைம் 10 டேபிள்ஸ்லையும் வரும், 5 டேபிள்ஸ்லையும் வரும், 2 டேபிள்ஸ்லையும் வரும். அது காம்போசிட் நம்பர். இப்போ இது வந்து நான் 1 to 10 வரைக்கும் இருக்க நம்பரை ப்ரைமும் காம்போசிட்டும் பிரிச்சுட்டு 1 வந்து 1 பார்த்திங்கன்னா நெய்தர் ப்ரைம் நாட் காம்போசிட். இப்போ இங்கே கிரேட்டர் தென் 1ல் வந்து நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா செம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஃபஸ்ட்டு எப்போவுமே எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3. பி என்ன கொடுத்துருக்காங்க, இப்போது பி என்ன கொடுத்தா ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர். இப்போ தான் நம்ம ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம், லெஸ் தென் 10. அப்போது 10க்கு கீழே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன, இதோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இவங்க தான் லெஸ் தென் 10ல் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். எழுதிக்கலாம் 2 3 5 7. இப்போது என்ன கேட்டிருக்காங்க கொஷனில், A cross B கேட்டிருக்காங்க. A cross B ஆனது ஃபஸ்ட்டு A கொடுத்துருக்காங்க, A cross B ஆனது 2 3 5 7. இப்போ A cross Bன்னு என்ன பண்ணணும், இது வந்து ஒருத்தங்க வரணும், அதை இந்த ஒருத்தர் கூட பேர் பண்ணணும். அதனை ஃபர்ஸ்ட் பீரியடில் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதே தான் எப்படி க்ராஸ் பண்ணணுன்றதை நம்ம முன்னாடி பீரியடில் சொல்லி கொடுத்துருப்போம். அதே மாதிரி பண்ணணும், ஒருத்தர் வரணும், அதை ஒவ்வொருத்தர் கூடயே நம்ம என்ன பண்ண போகிறோம், பேர் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சின்ன ப்ராக்கெட் போட்டுக்கணும். 1 2 1 3 1 5
1,7. இப்போ 1 முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது யார் வரப்போகிறா? 2. அப்போ 2 எல்லாத்தையும் பேர் பண்ணலாமா? 2,2, 2,3, 2,5, 2,7. இப்போது 2வும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 3 எடுத்துகிட்டு வாங்க. 3 ஒவ்வொரு கூட பேர் பண்ண போகிறோம். 3,2, 3,3, 3,5, 3,7. இப்போ இது A cross B முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணால், இப்போ என்ன கேட்டிருக்காங்க? A cross B முடிஞ்சிச்சா? இப்போ B cross A கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ B cross A எப்படி பண்ணோம்? நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். B cross A எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு B எழுதிக்கோங்க. B என்னது? 2, 3, 5, 7. cross A என்னது? 1, 2, 3. இப்போ B cross A என்னது? ஃபஸ்ட்டு Bலேருந்து ஒருத்தங்க வருவாங்க. அவங்கள எல்லா கூடயும் பேர் பண்ண போகிறோம். பண்ணலாமா? 2,1, 2,2, 2,3. இப்போ இவங்க ஓவர். இப்போ நம்ம 3 கொண்டு வர போகிறோம். 3,1, 3,2, 3,3. இப்போ 3 முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது 5 கொண்டு வர போகிறோம். 5,1, ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போகணும். 5,2, 5,3. இப்போ 5 முடிஞ்சிச்சு. இப்போ 7 கூட பேர் பண்ண போகிறோம். 7,1, 7,2, 7,3. ஓகே, இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக தெரியும் நமக்கு எந்தெந்த நம்பருக்கு நம்ம பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ A cross B முடிச்சு, B cross A முடிச்சு. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் இதுதான். இந்த கொஷின் அவ்வளோதான். செகண்ட் கொஷின். இப்போ நம்ம தேர்ட் கொஷினுக்குள்ள. ஓகே, இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். இஃப் B cross A is equal to அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே B cross Aவை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அவங்க B cross Aவை கொடுத்துட்டு நம்மளை A என்னது B என்னன்னு கேட்காங்க. இது ரொம்பவே சிம்பிள். எப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிறது என்னது? B. செகண்ட் இருக்கிறது A. இங்கே என்ன கொடுத்துக்கோங்க? ஃபஸ்ட் இருக்கிறது B, செகண்ட் இருக்கிறது A. அப்போ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிறது B, செகண்ட் இருக்கிறது A. 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 B, A. ஓகே, இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள்? Bயில் இருக்கிறதுல எழுதிக்கோங்க. Bயில் இருக்கிறதுல ப்ராக்கெட் போட்டு அப்படி லைன் எழுதுங்க. 2 -2 -2 0 0 3 3. இதெல்லாம் தான் Bயில் இருக்கவங்க. ஏல என்ன இருக்கு? 3 4 3 4 முடிஞ்சா 3 4 3 4. ஓகே, இப்போது இப்படி எழுதிட்டிங்களா? எழுதிட்டு இதில் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. -2 அகெயின் ரிப்பீட் ஆகுது, 0 அகெயின் ரிப்பீட் ஆகுது, 3யும் அகெயின் ரிப்பீட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா 3 4 அகெயின் 3 4 அகெயின் 3 4. இப்போ கட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ எழுதுங்க. A ஃபஸ்ட்டு. A is equal to யாரெல்லாம் இருக்கா? 3,4. B is equal to -2 0 3 -2 0 3. அதுதான் வரும். -2
0 3. இதுதான் ஆன்சர். ஏவும் பியும். இப்போது ஹோம்ஒர்க் எக்ஸாம்பிளில் இருக்க 1.2 வந்து ஹோம்ஒர்க். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாடலில் இருக்க சம் தான். எப்படி போடணுன்ட்டு சும்மா சொல்கிறேன், அதை நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே A × B கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா B × A கொடுத்துருக்காங்க. A × B ஆனது அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரில் வந்து A, செகண்டில் இருக்கிறது B. அதிகமாக போட்டு வச்சுக்கோங்க. ABன்னு போட்டு வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரிப்பீட் ஆகிறத கட் பண்ணிட்டு மற்ற இருக்கிறத மட்டும் எழுதுங்க. ஓகே, ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.